ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆண்டி ஸ்கூப் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி கட்லெட். ஸோ இந்த ப்ரொக்கோலி கட்லெட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் அளவுக்கு ப்ரொக்கோலியை கிரேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரொக்கோலி வச்சுருக்கேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிரேட்டரில் நல்லா துருவி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து துருவினதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண இல்லைன்னா கிரேட் பண்ணின ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஈக்குவல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நான் இந்த வெள்ளை சென்னா எடுத்திருக்கேன். அதாவது வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு மசிகிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மிக்சியில் ஒரு அடி அடித்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஸ்பூனில் மசிச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது. அதுக்கடுத்து இது பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஓமம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். அது வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், நல்லா மசிச்சிடலாம். ஸோ இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சாச்சு. இப்போது உருண்டை பிடிச்சி அதை கட்லெட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட்லெட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் ட்ரிசில் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரொக்கோலி கட்லெட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. தாராளமாக ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ கட்லெட் பிடிச்சவங்களுக்கு தாராளமாக இப்போது கொண்டக்கடலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரொக்கோலியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான கட்லெட்டாக டயட் ரெசிப்பியில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.